அவன் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொன்னா பெருமையா? நாங்க 10 பேர் இருக்காங்க, அவன் அதை பாத்துக்குவான் இதை பாத்துக்குவான் அப்படின்னா நீ மனுஷ மாதிரி ஆகிவிட்ட கடவுளை. அப்ப அந்த மாதிரி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா தெரிகிறது ஒரு கடவுள்ங்கிறது தான் சரியான நிலைப்பாடு. ஒரு கடவுள் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு அழகா சீரா நடைமுறையிலையும் பாக்குறோம். இந்த உலகத்துல ஏதாவது மோதல் வருதா? சூரியனுக்கு சந்திரனுக்கு மோதல் வருதா? அல்ல பூமிக்கு இதுக்கு மோதல் வருதா? திட்டமிட்டபடி சீராக ஒரே மாதிரியாக சுழன்று கொண்டு இருக்கிறது. அதனாலதான் நம்ம கணிக்கிறோம். என்ன செய்யறோம்? இத்தனை மணிக்கு சூரியன் மறையும், இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும், இன்னைக்கு வால் நட்சத்திரம் இங்கே வரும், இன்னைக்கு புதன் கிரகணம் பூமிக்கு அருகில வரும் என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் மனிதன் கணித்து சொல்றான்னு சொன்னா அது எதனால கணிக்க முடிகிறது? அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக அவ்வளவு சீராக ஒரு கட்டுக்கோப்பாக இந்த உலகம் இயங்குகிற காரணத்தினால்தான் அதெல்லாம் நடக்கிறது. இந்த கட்டுக்கோப்பும் இந்த சிஸ்டமும் என்ன சொல்லுகிறது? ஒருத்தன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லுதா இல்லையா? ஒரு பஸ் 2 டிரைவர் ஒரே நேரத்தில் ஓட்டினா உருப்படுமா? ஒரு டிரைவர் ஓட்டினா ஒழுங்கா உருப்படும். அப்ப ஒழுங்கா ஒரே மாதிரி ஒரு டிரைவர் ஓட்டிக்கிட்டு போற மாதிரி இந்த உலகம்ங்கிற பஸ் இருக்கிறதா? 2-3 டிரைவர் பிடிச்சி இருக்கிற மாதிரி தெரிகிறதா? நல்லா தெரியும். ஒத்தனுடைய ஆர்டர்ல ஒத்தனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த ஒட்டுமொத்த உலகம் இயங்குகிறது. அவனை மிஞ்சி எதுவுமே இருக்காதுங்கிறது நம்முடைய அறிவு சொல்கிறது. நம்ம அறிவு எதை சரி காணுகிறதோ அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அறிவு சொல்லுதுல. அப்ப கடவுள்னு சொன்னா ஒண்ணுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு அழுத்தமாக இஸ்லாம் சொல்றது நம்ம அறிவு ஏத்துக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் நன்மை என்ன? மனிதன் அறிவை கொண்டுதான் சிறந்தவனாக இருக்கிறான். அவன் அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை திணிக்காம அறிவுக்கு ஏற்றவாறு ஒரு கொள்கையை தந்திருப்பது விட நன்மை என்ன வேணும்? நம்ம கடவுளை நம்பவும் செய்யறோம், அறிவுபூர்வமா எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வச்சிருக்கிறோம். ஆனா கடவுளை நம்பக்கூடியவர்கள்ட்ட போய் அறிவுபூர்வமாக மற்ற யாருமே கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களால் பதில் சொல்ல இயலாமல் தலை குனிவார்கள். கடவுளை இல்லை அவன் நிலை மாறிக்கொள்வார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்வியை கடவுள் சம்பந்தமாக கேட்டாலும் அவன் நெஞ்சு நிமிர்த்து அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைப்பான். அதுக்கு எதிராக எத்தகைய வாதங்களை எடுத்து வைத்தாலும் அதுக்கு அறிவுபூர்வமாக பதில் தருவாங்கிற அளவுக்கு இருக்குமா இல்லையா? இப்படியான ஒரு நன்மையை இஸ்லாம் முதல்ல நம்ம பகுத்தறிவை பாதிக்கிற மாதிரி நம்முடைய கடவுள் நம்பிக்கை இருக்கல. பகுத்தறிவோட ஒட்டி இணைந்து செல்லக்கூடிய வகையில் இந்த கொள்கை இறைவன் தந்திருக்கிறான். இது ஒன்னாச்சா? அடுத்து இன்னொரு நன்மை என்னன்னு சொன்னா இந்த கடவுள் ஒருத்தர் நம்பும் பொழுது மனித குலம் எல்லாருமே ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வந்துருவோம். எப்படி? என்னை படைச்சது அவன், உன்னை படைச்ச அவன்னா நம்ம 2 பேரும் எந்த கடவுள் ஒண்ணாக முடியும்? ஒண்ணாக முடியாது. இது எங்க கடவுள் அது உங்க கடவுள் அப்படின்னா ஒண்ணாக முடியுமா? ஒண்ணாக முடியாது. எப்போ ஒண்ணாக முடியும்? அடே உன்னைய படைச்சான் என்னைய படைச்சான், நம்ம 2 பேரையும் படைச்சவன் அவனையும் படைச்சான், உன் எதிரியை படைச்சவன் அவன் நண்பனையும் படைச்சான் அப்படின்னு சொல்லி உலகத்து எல்லாரையுமே ஒருத்தம் படைச்சான்னு ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன முடிவு வந்துடுறோம்? அப்ப இந்த அனைத்து மக்களுமே ஒரே ஒருத்தனால் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டவர்கள் வகையில நம்ம எல்லாம் சமந்தான். நமக்குள்ள படைக்கப்பட்டவர்கள் விதத்துல நமக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்னு நினைக்கும் பொழுது உலகத்தை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த ஒரு கொள்கை தானே இணைக்க முடியும். எந்த கொள்கை? ஒரு கடவுள்ங்கிற ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான், ஒரு கடவுள் தான் நம்மளை படைத்தான் என்று ஒப்புக்கொண்டால்தான் இந்த உலகம் எல்லாம் ஒரு பெல்ட்ல ஒடியாருகிறது. தேசம் மொழி நாடு என்று பிரிச்சிங்க உலக மக்களை எல்லாம் ஒன்று திரட்ட முடியாது. எந்த ஒரு வகையிலையும் உலக மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அப்ப இந்த உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு ஒரு கடவுள் என்கிறதுலாம் கிடைக்கிறது. அது இந்த இஸ்லாம் உலக பெரிய நன்மை. அதனாலதான் நம்மளால என்ன செய்ய முடிகிறது? பிற மக்களை எல்லாம் அவன் தப்பான கொள்கையில இருந்தால் அந்த கொள்கையை வெறுப்போமே தவிர மனிதர்கள் வெறுக்கிறோமா? மனிதர்கள தீண்டாமையை கடைபிடிக்கிறோமா? மனிதர்கள் மீது அடக்குமுறை ஒழுங்கான ஒரு முஸ்லிம் அப்படி செய்கிறானா? செய்ய மாட்டேங்கிறான். ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? அவனுக்கு தெரிகிறது நம்மளும் கடவுளால் படைக்கப்பட்ட அடிமை, அவனும் கடவுளால் படைக்கப்பட்ட அடிமை. நான் ஒன்னும் எஜமான் கிடையாது, நானும் அடிமை அவனும் அடிமை. இதுல என்ன நான் எண்ணத்தை போட்டு அவனை போய் அடக்குமுறை செய்யறது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்ச காரணத்தினால்தான் நீங்க சகோதரத்துவம் கடைப்பிடிக்கிறீங்களே, சமத்துவத்தை கடைப்பிடிக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் ஆணி வேற இந்த நம்பிக்கை தான் திகழுது. உங்களுக்கு தெரியாதானா? உங்க உள் மனசுல கடவுள் நம்மளை எல்லாரையும் படைச்சா நம்ம அடிமை இல்ல, அவன் எஜமான், நான் இவனுக்கு எஜமான் இல்ல, இவன் எனக்கு எஜமான் கிடையாது, நம்ம 2 பேரும் செஞ்சது அவன் தான் எஜமான் அப்படிங்கிறது நம்ம ஆள் மனசுல இருந்த காரணத்தினாலதான் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ரெடியா இருக்கிறோம், தோளோட தோல் ஒட்டிக்கிட்டு தொழுவ ரெடியா இருக்கிறோம், அவனை முன்னாடி விட்டு பின்னாடி இருந்து தொழுவதற்கு நம்ம தயாரா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளை எல்லாம் ஒருத்தன் படைத்தான், முடிவு வச்சுக்கத, அவனால் படைக்கப்பட்டவர்களுடைய வாரிசுகள் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது உலகத்துக்கு ஒரு ஒருமைப்பாடு கிடைக்குதா இல்லையா? உலகளாவிய சகோதரத்துவம் கிடைக்கிறதா இல்லையா? அப்ப இந்த மனித குலத்துக்கு கிடைச்ச பெரிய நன்மை என்னன்னு சொன்னா நம்ம எல்லாரையும் ஒரே ஒருத்தன் தான் படைத்தான், அவனை தவிர யாரும் படைக்க கிடையாது என்று நம்ம நினைக்கும் பொழுது
உலகமே சகோதரத்துவமாகி விடுகிறது. ஒரு மனிதன் வந்து நானும் வரும்ல, நான் பெரியவன் சின்னவன், என்னடா பெரியவன், நானும் ஒண்ணும் இல்லாம இருந்து படைக்கப்பட்டவன் தான், நீனும் ஒண்ணும் இல்லாம இருந்து படைக்கப்ப, இது என்ன போட்டு நான் என்ன பெருமையை கொண்டாடுறது, எனக்கும் உனக்கு மேல மகா பெரிய ஒருத்தர் இருக்கிறான அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, எவ்வளவு பிரச்சனை சால்வ் ஆயிரும் தெரியுமா? நம்ம ஏத்துக்கிட்டதுனால நம்ம அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முஸ்லிம்களுக்கு இந்த கொள்கை இல்லாத மக்கள்கிட்ட என்னென்ன ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு விளங்க மாட்டேங்குது. அவ்வளவு பிரச்சனைகளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மனித தனி என மாதிரி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தலையிலிருந்து ஒருத்தன் வந்தான், வயிற்றிலிருந்து ஒருத்தன் வந்தான் என்று மனித குலத்தையே கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான கேடுபாடுகள் எல்லாம் நமக்குள்ள வராம இருப்பதற்கு எது அடித்தளமாக இருக்கிறது? ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சான் என்று நம்பக்கூடிய நம்பிக்கை இதுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஒரு கொள்கையை இஸ்லாம் வந்து அழுத்தம் திருத்தமா உலகத்துக்கு சொல்வதன் மூலமாக பெரிய நன்மைகளை செய்திருக்கிறது. இது எப்படி எல்லாம் இஸ்லாம் வலியுறுத்துன்னு பாருங்க. இது வந்து தத்துவம் சொல்லியாச்சு. இந்த ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? வஹுவல்லதி ஃபிஸ்ஸமாஇ இலாஹுன் வ ஃபில் அர்லி இலாஹுன். அவன் தான் இந்த பூமிக்கு அவன் தான் கடவுள் இலாகாக இருக்கிறான், வானத்துல அவன் தான் கடவுளா இருக்கான். ஒட்டுமொத்த பூமி ஒட்டுமொத்த வானத்தை நீ எடுத்து பாரு, நீ எதுக்கு துண்டு துண்டா ஊரு மொழி நாடுன்னு பிரிச்சுட்டு கிடக்குற? எல்லாத்துக்கும் அவன் தான் கடவுளே, அதுக்கு மேல கிடையாது என்று சொல்லி ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மத்தகதல்லாஹு மின் வலதின், அல்லாஹுக்கு எந்த விதமான பிள்ளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உமாக்கான மாகுமின் இலாஹின், அவனோடு துணைக்கு வேறு தெய்வங்களும் எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் இருந்திருப்பார்களே ஆனால் இதல்ல தகவக்குள்ள இலாஹின் பிமா கலக், ஒவ்வொரு கடவுளும் அவரவர் படைத்ததை எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்து விடுவார். ஒருவர் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விடுவார். சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன், இவர்கள் வர்ணிக்கிற இந்த தவறான வர்ணனைகளை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். திருக்குர்ஆன் எப்படி ஓரிரை கொள்கை சொல்லுது என்று கேட்டா, அவனுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது. ஒரு பேச்சு இருந்துச்சுன்னு வச்சுக்க, கடவுள் என்ன படைச்சிருக்கணும்ல. அப்ப ரெண்டு கடவுள் இருந்தாருன்னு வைங்க, ரெண்டு கடவுள் இருக்கும்போது ஒரு கடவுள் பூமியை படைக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். நீ பூமியை படைப்பா, நான் சந்திரனை படைக்கிறப்பா அப்படின்னு ஆளுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணி படைச்சாங்கன்னு வைங்க, என்னவாக? அவன் படைச்சவன் நான் படைச்ச சந்திரன் எனக்கு, நீ படைச்ச பூமி நீ வச்சுக்க அப்படின்னு அவன் எடுத்துட்டு போயிருப்பானே. ஒண்ணு எடுத்துட்டு போயிருப்பான், இல்லன்னா என்ன செய்வான்? எவன் கை ஓங்குதோ அவன் போட்டு ஒரே மீதியை மிதிச்சு போட்டு என்னடா நீ மிதிக்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடும். அவன் எடுத்துக்குவான். ஒண்ணு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னவாயிரும்? சண்டை வரும். சண்டை வரும் பொழுது ஏன் இதை நான் வச்சுக்கிறேன், ஓன் இதை நீ வச்சுக்கிறேன்னு போய் அப்படி இருக்கா இன்னைக்கு உலகம்? சூரியனோட இணங்காமல் பூமி தனியா செயல்படுதா? சந்திரனோட இணங்காமல் பூமி செயல்படுகிறதா? ஒருத்தன் படைச்சாதான் ஒரே நெட்வொர்க்ல இருக்கு. அல்ல அழகா கேட்கிறான் பாருங்க. இதல்ல தகவக்குள்ள இலாஹின் பிமா கலக், அப்படி இருந்தா ஒவ்வொரு கடவுளும் அவரவர் படைத்ததை எடுத்துக்கொண்டு போய்விட்டு இருப்பார்கள். ஒருவர் மற்றவரை மிகைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது கிடையாது கடவுள் தன்மை, அதனால் நானே தான் எல்லாத்தையும் படைச்சேன், எனக்கு மேல கடவுள் கிடையாது என்று திருமறை குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக இந்த கொள்கை முன்வைக்கிறது. தர்க்க ரீதியா கேட்கிறது. லவ்கான பீகிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹுல வசதத்தா, இந்த வானம் பூமியில அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள், ஒரு கடவுளை தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் இந்த வானம் பூமி ரெண்டும் எப்போ சீரழிஞ்சு சின்னாபின்னமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்ப சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன், இவர்கள் வர்ணிக்கிற வர்ணனையை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். இதுவும் தப்பு. ஒண்ணுக்கு மேல சிந்திச்சு பாரு, ஒண்ணுக்கு மேல இந்த உருப்படுமா? இன்னைக்கு எவ்வளவு அழகா உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, நான் ஒருத்தன் ஆர்டர் பண்ணனால இவ்வளவு அழகா நடக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமையதுமா அல்லாஹ் இலாஹன் ஆகரலா புர்ஹான லஹு பிஹி, ஒண்ணுக்கு மேல எவனாவது கடவுளை சொல்றான்னு வைங்க, அவங்க கிட்ட போய் ஆதாரத்தை கேளுங்க, ஒரு ஆதாரம் காட்ட இயலாதுங்கிறான் அல்லாஹ். ஏன்? அதுல எந்த லாஜிக்கும் இருக்காது, எந்த அறிவுபூர்வமான வாதம். எப்போ ஒண்ணுக்கு மேல கடவுள்னு ஒருத்தன் சொல்லிவிட்டானோ அதுக்கு ஆதாரத்தை காட்ட இயலுமா? ஒரு பையன் சொல்றான் எனக்கு ரெண்டு அப்பா இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரு அப்பனை தான் காட்ட முடியும். ஒரு அப்பன்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் ஆமாடா இதாண்டா டாபிக் விலைக்கு என்ன செய்வான்? ஆதாரத்தை காட்டி விடுவான். அல்லது இந்த நவீன காலத்துல டிஎன்ஏ சோதனை போட்டு கூட என்ன செய்யலாம், இவன் தான் இவனுக்கு அப்பன்னு கண்டுபிடிச்சு விடலாம். ரெண்டு அப்பன் இருக்கான்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொன்னா அவன்கிட்ட போய் ப்ரூஃப் பண்றான். எப்படி பண்ணுவான்? ப்ரூஃப் பண்ண இயலாதே, முடியாத. ரெண்டு அப்பன் ஒருத்தர் பிறக்க முடியாத. அப்ப அந்த மாதிரி தான் ரெண்டு கடவுள் மூணு கடவுள் சொல்வார்களே. ஆனால் முதல்ல என்ன, அவனா சொல்லுகிறான், அவ்வளவுதான். லா புர்ஹான லஹு பிஹி, அவங்கிட்ட எந்த புர்ஹானும் கிடையாது, எந்த விதமான சான்றும் அவங்கிட்ட இருக்க முடியாது. அப்ப ஆதாரம் இல்லாம அறிவுக்கு பொருந்தாதவர்கள் தான் இந்த வாதத்தை வைப்பார்கள் என்று சொல்லி இதுல புர்ஹான் இருக்கிற இந்த கொள்கையில உனக்கு தலை குனிவா ஏற்படுத்தல. இந்த ஓரிரை கொள்கையை நீ நம்புவதன் மூலமாக நெஞ்சு நிமிர்த்தி நீ நிற்க முடியும். அது கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு நீ ஆளாக மாட்டாய், மற்றவர்கள் ஆளாவார்கள். வேற என்ன நன்மை? இதுக்கு மேல நன்மை வேணும்? நம்ம ஏத்துக்கிற கொள்கையை நம்ம நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடிஞ்சா அதான பெரிய நன்மை.
சில கட்சிகள் இருக்கும், தலைவர்கள் இருப்பார்கள், அவர்கள் செய்யக்கூடிய சில தப்பான காரியங்கள் வந்து அந்த தொண்டனுக்கு தலைகுனிவு ஏற்படுதா இல்லையா? மேல உள்ள தலைவன் தான் பண்ணிவிட்டான்னு வைங்க, கீழே உள்ளவங்க பண்ணுடா ஆளு அவன் செஞ்சு இவன் குடிக்கிறான், ஆமா அப்படிமா பக்கமா இல்லையா? அப்ப முதல்ல தலைவர்கள் தப்பு பண்ணிட்டார்களே, ஆனால் கீழே வரைக்கும் எல்லாரும் பாதிக்கிற நம்ம காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம்கள் ஏற்றுக்கிற இந்த ஒரு கொள்கையினால உனக்கு தலைகுனி வந்துச்சா? ஒரு கடவுளுங்கிற கொள்கையை சொல்லும் போது ஒளிஞ்சி மலஞ்சி சொல்ற மாதிரி வர நெஞ்சு நிமித்தி சொல்றியா? தர்க்கரீதியா சொல்றியா? அப்ப இது பெரிய ஒரு நன்மையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்து ஒருத்தன் போதும், ஏன் இந்த உலகத்தை எல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு எனக்கு போதும் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? யஸ்அலுஹு மன் பிஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அவன்கிட்ட கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலையும் அவன் அலுவல்